நிறமாறி காட்சியளிக்கும் காரைக்கால் கடல். அலையில் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்த கடலோர காவல்படை படகு. கரையை நோக்கி அவசரமாக சீறி பாயும் படகுகள். கொந்தளித்து காணப்படும் கடலில் தட்டு தடுமாறி தத்தளித்து மிதந்து வரும் பரபரப்பு காட்சிகள். காரைக்கால் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் அதிக அளவு பதற்றம் காணப்பட்டு வருது. இதனால பல அடி உயரத்தில் எழுந்த அலைகள் கரையை தாக்கியதால ரோந்து பணியில இருந்த கடலோர காவல்படை படகு ஒன்று சில மணி நேரமா ராட்சத அலையில சிக்கி தவிச்சிருக்குது. இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரமா போராடி ஒரு வழியா பாதுகாப்பா கரைப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்குது. இந்த நிலையில தான் கடல் சீற்றம் அதிகரித்ததை அடுத்து காரைக்கால் கடற்கரை சாலையில நீரோட்டமும் அதிகரித்துள்ளதால மாவட்ட நிர்வாகம் சாலையை முழுமையா மூடி பொதுமக்கள் நுழைவுக்கு தற்காலிகமா தடை விதித்திருக்காங்க. மேலும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்தும் எச்சரிக்கை விடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் மீனவர்களும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தரப்புல இருந்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. கடல் கொந்தளிப்பு தொடரக்கூடும் என வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளதால பொதுமக்கள் தேவையில்லாம கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகமும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.